சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஞான கருணாகர முகம், இதெல்லாம் தபஸுனால வர்றதை பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணி பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தே இதெல்லாம் வருது. அந்த முகம்னா அந்த தேஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முகத்தில் பாரு பிரம்ம வர்ச்சஸ் இருக்குது, அந்த தேஜஸ் இருக்குது. ஆன்மீக வாழ்க்கை வாழ வாழ ஒழுக்கமாக இருக்க இருக்க ஒழுக்கம் உடலின் மூலம் வெளிப்படுகிறது. உடலின் வாயிலாக உடலிலும் வெளிப்படுகிறது. உடல்லையே வெளிப்படுற போது அது வியாபிக்குமா வியாபிக்காதா? உள்ள இருந்து அந்த ஆற்றல் வர வர என்ன ஆகும்னா வியாபிக்கும், எல்லா பக்கமும் அது வியாபிக்கும். ஞான கருணாகர முகம் கண்ட போதிலே, ஞானத்துக்கும் கருணைக்கும் பிறப்பிடமாயிருக்கிற திருமுகத்தினை அன்பும் அறிவும் இருக்கு. ஞானம்னு சொன்ன அறிவு, கருணைன்னு சொன்ன அன்பு, அன்பும் அறிவும் வடிவானவர். இந்த முகம் கண்ட போதிலே நவநாத சித்தர்களும், நவநாத சித்தர்கள்னா சொல்றார் சத்யநாதர் முதலான 9 சித்தர்கள் நவநாத சித்தர்கள். நவநாத சித்தர் பேர் சத்யநாதர், சந்தோகநாதர், ஆதிநாதர், வகுலிநாதர், மதங்கநாதர், மச்சேந்திரநாதர், கடேந்திரநாதர், கோரக்கநாதர் ஆகிய இவராம் போட்டிருக்கு. இவங்கெல்லாம் இந்த நாத பரம்பரான்னு பேர். அப்படி நாத்துன்னே ஒரு பரம்பரை இருக்கு மகாராஷ்டிராவில். அவங்களாம் நாத பரம்பரா. கோரக்கருங்கிறோம் இல்லையா, கோரக்ஷகர்னு அர்த்தம். அதான் கோரக்கர்னு ஆயிடுச்சு. எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வடநாட்டிலலாம் போனீங்கன்னா டூர் போனால் இதெல்லாம் அங்கங்கே இருக்கும். அந்த சித்தர்கள் கோயில்லாம் இருக்கும். சித்தர்கள்னால் என்னன்னா ஆன்மீக வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைந்தவர்கள். சித்தானாம் கபிலோ முனிகிங்கிறார் கிருஷ்ணர் கீதையில். சித்தன்னா சாஸ்திரத்தில் பிறக்கிற போதே ஆன்மீக வாழ்க்கையினுடைய, அதாவது உலக வாழ்க்கை அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆன்மீக நாட்டத்தோடையே பிறக்கிறார். கிட்டத்தட்ட அவதார புருஷனுக்கு சமானம். நவநாத சித்தர்களும் உன் நட்பினை விரும்புவார். அவங்கெல்லாம் உன்னை பார்க்கணும், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை விரும்புவாங்க. அவர்களெல்லாம் வருவார்கள். சுகர் வாமதேவர் முதல் ஞானிகளும் உன்னை மெச்சுவார். மகான்கள் புகழ்கிற மாதிரி நீ வாழ்கிறாய். அது அவங்க லெவல், அவங்க இது. பணக்காரன் வந்து இன்னொரு பணக்காரனை விரும்புவான். அந்த என்ன சொல்கிறது, அந்தந்த கூட்டம் அந்த இதை விரும்பும். இது அறிவாளிகள் கூட்டம், தபஸ்விகள் கூட்டம். அவரவர்களே அவரவர்கள் நேசிக்கிறார்கள், உன்னை மெச்சுவார். அது சொல்கிறார். இதெல்லாம் நான் ரொம்ப சொல்ல முடியாது. வானகமும் மன்னகமும் வந்து இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் சரி, தேவலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சரி, உன் எதிரில் வந்து நமஸ்காரம் பண்ணுகிறார்கள். ஆகவே குருவை வந்து உயர்ந்த கடவுளாக பாவித்து சொல்கிறார். வந்து எதிர் வணங்கிடும் உன் மகிமையது சொல்ல எளிதோ. உன்னுடைய மகிமை என்னவென்று சொல்லுவது. ஏதோ நான் சொல்லி என்ன பண்ணுறேன்னா, என் வாக்கை சுத்தி பண்ணிக்கிறேன், என் மனசை சுத்தப்படுத்திக்கிறேன். நான் என் புகழையா நீங்கள் விரும்புகிறீங்க? என் புகழை ஒன்றும் நீங்கள் விரும்பலை. நான் என்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக, என்னை தூய்மைப்படுத்தி கொள்றதுக்காக நான் உங்களிடத்தில் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நான் சந்தோஷப்படுத்திக்கிறேன் அப்படின்னு. மகிமையது சொல்ல எளிதோ. இந்த மகிமையை சொல்ல முடியுமா? மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவே. இப்போ இந்த பாடலில் வந்து ஒரு பிரார்த்தனையும் கிடையாது. குருவை யார் தியானம் பண்ணுறானோ, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தானே எல்லாத்துலேயும் போட்டுக்கணுமா. இந்த தானேங்கிறது இருக்கே இந்த பாட்டில், தெளிவு தானே நிச்சயம். குருமேனி காண்டல் தெளிவு தானே, தெளிவை தருமே, நிச்சயம் தரும்னு அர்த்தம். அது தேற்றேகாரத்தோட அர்த்தம் பண்ணிக்கணும். தேற்றேகாரமாக அதை பொருள் பண்ணிக்கணும். நிறைவு செய்தி. தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ
ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.